வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பலராமனுடன் தெருவில் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கூனுடைய உடம்பை பெற்ற ஒரு இளம்பெண் சந்தன குழம்பு நிரம்பிய ஒரு கோப்பையை தெருவில் எடுத்து செல்வதை கண்டார்கள். ஆனந்தத்தின் இருப்பிடமான கிருஷ்ணர் அந்த கூனியிடம் நகைச்சுவையாக பேசி தம்முடன் கூட இருந்த நண்பர்களை மகிழ்விக்க விரும்பினார். கிருஷ்ணர் அந்த பெண்ணிடம் சென்று கூறினார், உயர்ந்த இளம்பெண்ணே, நீ யார்? யாருக்காக இந்த சந்தனத்தை எடுத்து செல்கிறாய்? இதை நீ எனக்கு தருவாயா? எனக்கு தருவது பொருந்தும் என நான் எண்ணுகிறேன். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக உனக்கு நன்மை உண்டாகும் என்று கூறினார். மாயக்கடவுளான கிருஷ்ணர் அக்கூனியை பற்றிய எல்லா விவரங்களையும் முன்பே அறிந்திருந்தார். அவள் ஒரு அசுரனுக்காக பணிபுரிகிறாள் என்று அறிந்து கொண்டார். அவளை அவ்வாறு கேட்டபோது ஒரு அசுரனுக்கு சேவை செய்வதில் பயனில்லை என்பதை குறிப்பால் அவளுக்கு உணர்த்தினார். அதைவிட கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் சேவை செய்தால் பாவங்களெல்லாம் களையப்பெறலாம் என்றும் நினைத்தார். அந்த பெண் கிருஷ்ணரிடம், அன்புள்ள சியாமள சுந்தரா, நான் கம்சனின் வேலைக்காரித்தான். அவருக்கு நான் தினமும் சந்தனம் தயாரித்து அளித்து வருகிறேன். இவ்வளவு நேர்த்தியான சந்தனத்தை நான் கொடுப்பதால் கம்சன் என்னிடம் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார். என்னுடைய விதி அப்படி. ஆனால் இந்த சந்தனத்தை பெறுவதற்கான தகுதியுடையவர் சகோதரர்களான உங்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் இருக்க முடியாதென்பதை நான் இப்போது உணர்கிறேன். எனக்கு அந்த பணியை தாருங்கள் என்று கூறினாள். கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் அங்க லட்சணங்களாலும் புன்னகையாலும் கண் பார்வையாலும் மற்ற அம்சங்களாலும் கவரப்பட்ட அக்கூனி பெண் சந்தன குழம்பை எடுத்து அவர்களின் உடல்களின் மீது மிகுந்த பக்தியுடனும் திருப்தியுடனும் பூசத் தொடங்கினாள். நிஜமான பக்தி அவள் கண்களில் மிளிர்ந்தது. கிருஷ்ணரும் பலராமரும் சந்தனம் பூசப்பட்டதும் மேலும் அழகாக காட்சியளித்தார்கள். இந்த தொண்டு கிருஷ்ணரை மிகவும் மகிழ்வித்தது. அவளுக்கு என்ன வெகுமதி அளிக்கலாம் என்று கிருஷ்ணர் சிந்திக்கலானார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கால் விரல்களால் கூனியின் பாதங்களை அழுத்தியபடி கை விரல்களால் அவளின் முகவாயை தாங்கிக் கொண்டு ஒரு அசைப்பு அசைத்து ஒரே அசைவில் அவளுடைய கூனை நிமிர்த்தினார். அவள் கூன் நீங்க பெற்று நிமிர்ந்து நின்றபோது ஒரு அழகிய இளம்பெண்ணாக காட்சியளித்தாள். கூனியான அப்பெண்ணின் சேவையில் திருப்தி அடைந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் கைகள் பட்டவுடனே அவள் பெண்களில் சிறந்த அழகியாக உருமாறினாள். அவளுடைய பக்தி கிருஷ்ணரை கவர்ந்தது. கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பக்தன் உடனடியாக மிக உயர்ந்த நிலையை அடைகிறான் என்பதை இந்நிகழ்ச்சி நிரூபிக்கின்றது. இறைவனை நினைந்து அவனுக்கு தொண்டு செய்தால் வாழ்வில் முன்னேறலாம். நன்றி.